ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான். மைன்கிராஃப்ட் பார்ட் 3ல பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நம்ம எங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோன்னு. இந்த இடத்துல குட்டியாக ஒரு வீடு மாரி செஞ்சுருந்தோம் போன பாட்டில். இது வீடு கூட சொல்ல முடியாது, சும்மா ஏதாவது செஞ்சு விட்டுங்க கைஸ் போன பாட்டில். சரி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுக்கு தேவையானலாம் வச்சு எடுத்துக்கலாம். மீதிலாம் இது இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜ் கண்டுபிடிக்கணும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் கூட மாட்டல கைஸ். இந்த பெட் எடுத்துக்கலாம். ஓகே, பெட் எடுத்தாச்சு. பெட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வச்சிடலாம். பிகாஸ் எடுத்து இதை உடைக்க வேண்டியதான் கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கதவு இதுக்கு தேவைப்படும். கதவு தேவைப்படாதுல்ல, நம்மளுக்கு தேவைப்படாது கைஸ் கதவு. அதனால இங்கே வச்சுட்டு போயிடலாம். வாங்க கைஸ், கதை செஞ்சுக்கலாம். கதை செஞ்சாச்சு. கைஸ் கரடி இருக்குது, சரி அதை விட்டுடலாம். பன்னி இருக்குது கைஸ், இந்த பன்னி அடிச்சிடலாம். என் மாடும் இருக்குது. வாட்டர் ஜாம்பி தானே நம்ம போன பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போமே கைஸ். இது மேலே ஏறி பார்க்கலாம் கைஸ், ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்கிறான்னு. இந்த ஃபஸ்ட்டு இது உடச்சி இந்த மேலே எஜ்ஜிலேருந்து பார்க்கலாம் கைஸ், ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குதானே. கீழே இருந்துச்சான். சரி பரவாயில்ல, நம்ம கீழே இருந்து விட்டாடுவோம். இந்த வீடியோவில் எப்படியாச்சும் வில்லேஜ் கண்டுபிடிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு வீடு, அந்த இடத்துல வீடு பில்ட் பண்ண முடிஞ்சுன்னா இந்த பார்ட்டில் பில்ட் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜ் கண்டுபிடிச்சிடணும். இங்கே வாங்க கைஸ், இங்கே ஏதாவது வில்லேஜ் இருக்குதா? இல்லை, தெரில. சரி, இதுலேருந்து இதில் குதிப்போம். இந்த லீஃப்லேருந்து அந்த லீஃப் குதிப்போம். அப்படியே டேரெக்டாக குதிச்சிடலாம். சரி, போட் எடுத்துக்கலாம். இங்கே எங்கேயாச்சும் வில்லேஜ் இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். அது இதில் கோல்டு இருக்குது கைஸ். நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சா லைட்டுக்கு யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த கோல் மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணிக்கலாம். இதை வேகமாக மைண்ட் பண்ணி வரலாம். நிறைய இது இருக்குது. நைட் ஆக போகுது.
நைட்டாக போகுது. கிராஃப்ட் இது போட்டுக்கலாம். ஒரு பிக்காக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, இது கோல் உடைக்கலாம். கோல் உடைச்சாச்சு. இந்த கோலையும் உடச்சிக்கலாம் கைஸ். இந்த கோல் நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் உடச்சி அடிச்சுட்டு போயிடலாம். சரி, இது உடச்சி எடுத்துகிட்டு போகலாம். உடச்சாச்சு. போர்டு எடுத்துகிட்டு போயிடலாம். போட் எடுத்துக்கிச்சு. இப்போ தண்ணியில் கொஞ்சம் வேகமாக போகலாம். ஐயோ, இருட்டாது கைஸ். இப்போயே கிட்ட போய் எங்கேயாச்சும் கிட்ட போய் அப்படியே பெட்டு போட்டு தூங்கிட வேண்டியதான் கைஸ். வேறு வழியில் தூங்கியாச்சு கைஸ். பகலாயிடுச்சு. கைஸ். இந்த பெட்டை உடச்சிக்கலாம். இந்த போட்டை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த போட்டை எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெளியே போவோம். வில்லேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். என்னது? வாங்க கைஸ். யோசிச்சு மேலே போயிடலாம் கைஸ். மேலே போயாச்சு கைஸ். கிடைக்கல கைஸ். ஏன் அடிக்குது? ஜாம்பியா? அவ்வளோதான் கைஸ். ஜாம்பியை தோக்கடிச்சாச்சு. ஜாம்பி அடிச்சாச்சு. சரி, சாப்பிட்டுக்கலாம். கீழே இறங்கிடலாம் கைஸ். கீழே இறங்கி பார்த்து போடுங்க கைஸ். பள்ளத்துலேருந்து குதிச்சிடக்கூடாது. வில்லேஜ் கிடைக்கவே மாட்டேங்குது. வாங்க கைஸ். இங்கே எங்கேயாச்சும் கிட்ட வில்லேஜ் கிடச்சிச்சுன்னா அப்படியே அங்கே போயிடலாம். இங்கே இருக்கா? கைஸ், அங்கே பார்த்தீங்களா? ஆடு கீழே விழுந்து அடிப்படுது. இல்லை, இங்கே இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு. அதுலேயே போகும் கைஸ். இன்னும் ஏதோ இருக்குது. இந்த வழியாக போகும். இந்த எல்லாம் தான் அடிக்குதா? ஓட 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 ஓட. கைஸ், இந்த வழியாக போவோம். இப்பயே ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிட்டா நல்லாயிருக்கும் கைஸ். இந்த பங்கீன் எடுத்துக்கலாம்.
வேகமாக நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சாகணும் கைஸ். ஏன்னா இதோட 2 பார்ட் முடிச்சு 3வது பார்ட்டுக்கே வந்துட்டோம். நம்ம இன்னும் வில்லேஜ் கண்டுபிடிக்கல. இப்போ வில்லேஜ் கண்டுபிடிச்சே ஆகணும் கைஸ். வில்லேஜ் எங்கே இருக்கு? இதை வச்சு போகலாம் கைஸ். இந்த இடத்துல மாடு எல்லாமே இருக்கு. இந்த இதுவும் இருக்கு, பைக்கோயினும் இருக்கு. இதை வட்டி எடுத்துக்கலாம். எப்பயாச்சும் அயன்கால செய்யணுன்னா யூஸ் ஆகும். இந்த இடத்துல நிறைய மாடு, முயல். இந்த முயல் அடிச்சு பார்க்கலாம். இந்த இது தேவைப்படாது. இருங்க, அங்கே எதோ தெரியுது, வீடு மாரி தெரியுது. கிட்ட போகலாம். வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோமா? ஆமாம் கைஸ், வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து இப்போ பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ட்ரேடர்ஸ் அன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியோ வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு. என்னடா இது, இந்த இடத்துல ஏதோ சொந்த பேர் போகுது. ஏறி பார்க்கலாம். ஏறி ஆச்சு. இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். என்னடாது, ஒன்றுமே இல்லை. இந்த இதே இந்த இந்த சூடு பண்ணுற இது மட்டும்தான் இருக்குது கைஸ். இது சரிப்பட்ட இது தேவைப்படாது. அங்கே ட்ரேடர்ஸ் தானே இருக்கா? என்ன தலையில் புக்கு வச்சுருக்கா? ஓய்யோ, இன்னும் இவ்வளோ கேட்குறான். இவனை அடித்து பார்க்கலாம். இவனை அடித்து பார்த்தா கம்மி பண்ணுவானா? கம்மி பண்ணல. இவனை அடித்து பார்க்கலாம். இவன் அடித்தா கம்மி பண்ணுறானான்னு என்னடா செத்துட்டான். அங்கே அயன் காலத்தில் நான் திடீர்னு பார்த்தா, அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். நம்ம அந்த வில்லேஜில் அடித்தது பார்த்தானா இல்லையான்னு தெரில. அதனால தான் திடீர்னு ஓடி வந்து இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே பூந்துட்டேன். எங்கே அயன் காலம்? ஒருத்தர் எட்டி பார்க்குறேன் கைஸ். ஒருத்தர் எட்டி பார்க்குறான். சரி, அயன் காலம் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். பக்கத்தில் பெட்டை போட்டு ரீஸ்பானரை செட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெட்டை போட்டு ரீஸ்பானர் செட் பண்ணி வச்சுட்டு அவனை அடிக்கலாம் கைஸ். இங்கே தான் இருக்கான். இங்கே பெட்டு போடு, ரீஸ்பானர் செட் பண்ணி வை. அயன்கால் அடி அடி. இந்த அயன்காலை கொஞ்சம் குண்டாக இருக்கான்ல கைஸ். அடிச்சு சாவடிச்சிட்டான் கைஸ். சாவடிச்சிட்டான் கைஸ். நம்ம ரீஸ்பான் பண்ணி வச்சிருந்தால நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்